வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். மக்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம். இந்த சேனலுடைய பேர் சொல்ற மாதிரியே எப்பவுமே ஒரு நடுநிலைமையோட பேசி தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். மாநாடை பத்தி பிளஸ் பாயிண்ட்ஸை மட்டும் பேசிட்டோம், நெகட்டிவ்ஸே அதில் இல்லையா, இல்ல திருத்திக் கொள்ளக்கூடிய இல்ல கருத்தில் கொள்ள வேண்டிய எதிர்காலத்தில் சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதில் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை பத்தி யோசிக்கும் போது சில விஷயங்கள் மனசுல பட்டுது. அதனால நான் இங்க சொல்றேன். யாரும் விஜய் ரசிகர்களோ தாவேகா தோழர்களோ இதை வந்து மனசுக்கு கொண்டு போகாம மூளைக்கு கொண்டு போங்க. ஏன் சொல்றேன்னா, நானும் விஜய் ரசிகர் தான், நானே தாவேகா சேர்ந்தவன் தான். ஆனா சில தவறுகள் நாம செஞ்சிருக்கோம். தவறுகள்னு சொல்றதை விட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சில விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு அந்த கொடிக்கம்பம் விழுந்தது, முதல் நாள் விழுந்தது. அது லக்கீலி யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த காரையும், அந்த 20 லட்சம் ரூபாய் கார் இனோவா, ஒரு டிவிகே தொண்டனுடைய கார் தான், அது வந்து காம்பன்சேட் பண்றோம்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறதா ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள் அங்க நடந்தது. அதாவது தண்ணி கிடைக்கல, உங்க மாநாடுக்காக வந்தவங்களுக்கு தண்ணீர் கூட வரல அப்படின்லாம் மீடியாஸ்லாம் காமிச்சாங்க. மீடியாஸ் இதுல வந்து நிறைய தப்பான விஷயங்களை செய்யுது. மீடியாஸ் வந்து ரொம்ப பொல்யூட்டடா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. மீடியாஸ் வேணும்ட்டே அதை செய்யறாங்க. மாநாட்டினுடைய நேரத்துக்கு கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு முன்னால வந்து உட்கார்றது தமிழ்நாட்டு வரலாற்றுல எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆருக்குலாம் கூட அப்படி நடந்துதான்லாம் நமக்கு தெரியல. நமக்கு அவ்வளோ அதை பத்தின தகவல்கள் இல்லை. ஆனா இங்க நடக்கும்போது அந்த நேரத்துக்கு தண்ணீர் வந்ததா, மாநாட்டு திடல்ல அந்த நேரத்துல மாநாடு நடக்கக்கூடிய நேரத்துல தண்ணீர் வந்ததான்னு கேட்டா வந்திருக்கு. அதுக்கு முன்னால வரல. பட் வெளிப்படையா ஓப்பனா பார்க்கும்போது ஒரு ஓப்பன் ஏர் மாநாடு, இப்ப இந்த மாதிரி ஒரு வெட்ட வெளி மாநாடுங்கும் போது வெயில் சுட்டரிச்சதை நாமளே பார்த்தோம். ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க, அதனால இறந்துருக்காங்க. அங்க வந்து முதலுதவி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் சரி பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு, ரித்திக் ரோஷன் அப்படிங்கிற ஒரு கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில பேர் விபத்துகள்ல இறந்துருக்காங்க, மாநாட்டுக்கு வந்து போகக்கூடிய விபத்துகள்ல இறந்துருக்காங்க. இது வந்து எல்லா கட்சியிலுமே நடக்கும், தவிர்க்க முடியாது. ஆனா இந்த வெட்ட வெளியில மாநாடு நடத்துறதை காட்டிலும் பந்தல் அமைக்கலாமே அப்படிங்கறது எல்லாரும் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, பந்தல் அமைச்சா வந்து இப்போ வந்து இவ்வளோ பாதுகாப்பு இருந்துமே இப்ப விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் பண்ணும்போது அதுல கிரீஸ் தடவி வச்சிருக்காங்க. அந்த ரசிகர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் அவர் ரேம்புக்கும் ஒரு கிரீஸ் தடவி வச்சிருக்காங்க. அந்த கிரீஸ் வழுக்குனாலும் பரவாயில்ல, விழுந்தாலும் பரவாயில்லன்னு விழுந்து எழுந்து வந்து அவர்கிட்ட வர்றாங்க, மேல விழுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து ஒரு அன்பு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு வெறித்தனமான மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கூட்டத்தை மட்டுமே நாம வச்சிருக்க மாதிரியான ஒரு பிம்பம் இங்கே காட்டப்படுது. விஜய் வந்து இத்தனை நாளா சரியா பேச மாட்டாரு அப்படின்னு பேசுறவங்களுக்கு சொல்றவங்களுக்கு ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச் அவர் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்லயும் சில குறைகள் சில பேர் சொல்றாங்க. ரொம்ப சீமான் மாதிரி அப்படி கத்தி பேசினாரு, அதனால நான் ஃபுல்லா பார்க்கல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நான் சொல்றது நியூட்ரலா இருக்கிறவங்க, இல்ல மற்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் ரசிகர்களோ சூர்யா ரசிகர்களோ ஒரு படத்தை பத்தி இப்படி சொன்னாங்கன்னா ஓகே, இது அரசியல். இங்க வந்து விஜய் இப்படி ஆக்ரோஷமா பேசினாரு அதனால நான் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா லாஸ் எங்களுக்கு இல்லை. இது ஒரு கடைசி வாய்ப்பா நாங்க பாக்குறோம். ஒரு புது மாற்றம் ஒருத்தர் வரும்போது கடைசி வாய்ப்பா நாங்க பாக்குறோம். சோ விஜயனுடைய ஸ்பீச்சை பத்தி அப்புறம் ஸ்பீச்சுக்கு அப்புறம் வருவோம், அதனுடைய கான்ஸ் பத்தி அப்புறம் வருவோம். முதல்ல இந்த மாநாட்டு அந்த பந்தல் போடுறதுல என்ன பிரச்சனை? ஒரு காங்கிரீட் கம்பங்களை அமைச்சு பந்தல் போட்டா கண்டிப்பா எவ்வளவு கூட்டம் என்ன அழுத்தினாலும் வந்து ஒரு டேமேஜ் வராதுங்கிறது என்னுடைய எண்ணம். கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய செலவை விட அதிகமா செலவாகும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா மனித உயிர்களை விட ஒரு மனுஷனுடைய லாஸை விட எதுவும் பெருசு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அந்த ரேம்ப்ல நடந்து போகும்போது விஜயினுடைய தொண்டர்கள் தான், ரசிகர்கள் தான், நாமளும் அதே கூட்டு சார்ந்தவன் தான். ஆனா அவ்வளவு இம்மெச்சூரா இருக்கிறது தப்புன்னு நான் சொல்றேன். அவரும் சொல்லிட்டாரு எத்தனையோ தடவை, அறிக்கைகள் மூலமாகவும் மாநாட்டு வரத்துக்கு மூலமாகவும் என்னென்னமோ அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கேட்க மாட்டாங்க. வயசு மேபி அவங்களே தே வில் ரெக்ரெட் இன் லேட்டர் இன் லைஃப். ஆனா இப்போ ஒரு மனித உயிர் அந்த நம்ம பாக்குறோம் வீடியோல, அந்த பவுன்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அவங்க வந்து பிடிச்சி தள்ளுறது அந்த பையன் போய் விழறான், உடம்பு முடியாமலாம் கூட போயிருக்குன்னா அந்த பெண், அந்த ஒரு பெண், அந்த பையனுடைய தாயின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இல்ல பேட்டி கொடுக்க வைக்கிறாங்கன்னே வச்சுப்போமே எதிர்கட்சிகள், எதுக்கு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும்? இப்ப அந்த தாய் வந்து இப்ப இப்படி ஒரு என் பையன் வந்து அந்த மாநாட்டுக்கு போய் கை கால் உடஞ்சி வந்துட்டான் அப்படின்னு அவன் நினைக்கும் போது அவங்க அந்த பையனை மறுபடியும் இந்த மாதிரி செயல்களுக்கு ஈடுபட அனுமதிப்பாங்களா? இந்த கட்சியை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க ஓட்டு போடுவாங்களா? அக்கம் பக்கம் நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்ப கட்சியை பத்தி என்ன மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படும் அப்படிங்கிறது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து அறிவில்லாம பண்ணிட்டேன், யோசனை இல்லாம பண்ணிட்டேன். அறிவில்லாம பண்ணா அதுக்கான விளைவுகளை ஏற்படுது, அதுக்கான லாஸ இழந்தது தான். இப்ப உயிர் போயிருக்கு இல்லையா, விபத்துகள், சாலை விபத்துகள், அதுக்கு விஜய் எதுவும் செய்ய முடியாது தான். ஆனா
குறைந்தபட்சம் அவர் பேச தொடங்கும் போது அந்த பேச்சிலேயே இத்தனை பேர் இன்னைக்கு இறந்துருக்கிறாங்க, நமக்காக உயிர் விட்டுருக்காங்க, இங்க வர்றதுக்காக வரும்போது உயிர் விட்டுட்டாங்கன்றது சொன்னாங்கன்னா அதை விட வேற என்ன இருக்க முடியும்? அதை விட பெரிய ஹானர் என்ன இருக்க முடியும்? இதை விஜய் வரைக்கும் கொண்டு போகாத அவருக்கு கீழே தளபதிகள் இருக்காங்கல்ல, அவங்களதான் நம்ம குறையா சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப புஷி ஆனந்த் மாதிரியான அவர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தானே. இப்ப இத்தனை பேர் அதை நம்ம பூதாகரமா சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அதை காட்டிலும் இங்க விசுவாசமா இருக்கிறத காட்டிலும் நீங்க மக்களை சந்திக்க போறீங்க, மக்களோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டீங்க. உங்க விஜய் நம்ம சொல்றோம். அப்போ மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். அப்போ மக்கள் கிட்ட நீங்க ஒரு தோற்றத்தை ஃபேக்கா உருவாக்கல. நீங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க, நாங்க உங்களுக்காக நிக்கிறோம், நாங்க உங்க கூடவே உங்களுக்காக உங்க உரிமைகளுக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு. அப்ப இந்த மாநாட்டுக்கு வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகள்னால உயிரிழந்த, நான் சொல்றது மாநாட்டுக்குள்ள நடந்தது கிடையாது, விபத்துல உயிரிழந்தது இதெல்லாம் சொல்றேன். மாநாட்டுக்குள்ள நடந்ததுக்கு நாம தான் பொறுப்பு, அதுல மாற்று கருத்து இல்ல. சோ பந்தல் கண்டிப்பா அடுத்த மாநாடோ இல்ல அடுத்த இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு விஜய் ஏற்பாடு செய்யறாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தல் அமைச்சு இதை செய்யணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருங்க. நீங்க விஜய் இதுக்கப்புறம் தான் கூட்டத்தை காமிச்சுதான் தன்னுடைய பலத்தை காட்டணும்லாம் அவசியம் கிடையாது. சரியா? இன்னைக்கு இருக்கிற சினிமாலையும் சரி அரசியலையும் சரி விஜய் அடிச்சுக்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது. ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல விஜய் தப்பா பேசி நாமளும் வளரலாம். இப்ப அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா விஜய் காம்படிட்டரா ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அந்த ஒருத்தர் விஜய்க்கு நான் தான் காம்படிட்டர்னு சொல்லி அவர் வளர்க்கிறாரு, அவருடைய சம்பளத்தை வளர்க்கிறாரு. நம்ம குறிப்பிட்டு அந்த சண்டைக்குள்ள இதுக்குள்ள போக வேணாம். அதே மாதிரிதான் இங்க அரசியலையும் விஜய் தாக்கி பேசி லைம் லைட்ல நாம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். மதிப்புக்குரிய நிறைய பேரே அப்படி ஆயிட்டாங்க. அவங்களை பத்தி நம்ம 2-3 காணொலி கூட போட்டிருந்தோம். சோ விஜய் அப்படிங்கிற ஒரு சுப்ரீமசி, ஒரு கரிஸ்மா, இட் டசன்ட் நீட் டு ப்ரூவ். நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது மக்கள் மேடையில தான். நீங்க அரசியல் கட்சிகளுடைய கூட்டணிக்காக நான் இவ்வளவு கூட்டம் வச்சிருக்கேன் பாத்தியா நீங்க காட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதை விட முக்கியமானது மக்களுடைய உயிர், கிரவுண்ட் ரியாலிட்டி, கிராஸ் ரூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. சோ விஜயனுடைய பேச்சுல சில விஷயங்கள், இப்போ அவர் இப்போ மைக் வச்சு பேசுறாருன்னா அவருடைய பின் சைட்ல இருந்து எடுத்த கேமரால அவர் நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு பேசுறாரு அப்படின்றத ஒரு பெரிய ட்ரால் மெட்டீரியலா டிஎம்கேனுடைய ஐடி விங்கு, நம்மளை பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் நிறைய பேர் ட்ரால் பண்றாங்க. எனக்கு புரியவே இல்லை, ஒரு மனுஷன் 35 நிமிஷம் பேசுறான்னா அவன் எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்? எல்லாரும் பேச்சு புலியா தான் இருக்காங்களா? இந்த நாட்டுடைய பிஎம் பேச்சு புலியா? இந்த ஸ்டேட்டுடைய சிஎம் பேச்சு புலியா? இல்ல தானே. ஒரு என்ன வெண்ணைக்கு விஜய் மட்டும் பேச்சு புலியா இருக்கணும்? அவர் சும்மா ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி வச்சிருக்காரு பெரிய பெரிய ஃபாண்ட்ல. ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவி, அவங்களே இப்படிதான் பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணது தப்பே இல்லைன்ற நான். அவங்க ஆமாண்டா நான் இப்படிதான் பார்த்துதான் படிப்பேன். அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயம் நம்ம சரியோ தப்போ நம்ம இதுதான்டானா அப்படின்னு நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பிடிச்சவங்கள நீங்க இழக்க மாட்டீங்க. இது நான் இல்ல, நான் வேற ஒண்ணு, ஆனா நான் காமிக்கிற இமேஜ் வேறன்னு காமிக்கும் போதுதான் பிரச்சனை வருது. நல்லதோ கெட்டதோ இதை நார்மலைஸ் பண்ணுங்கன்ற நான். நீங்க பார்த்து படிங்க, அதை வெளிப்படையா பார்த்து படிங்க. இல்ல கேமரா ஆங்கிள்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வைங்க, அவ்வளவுதான் நான் சொல்வேன். ஸோ எனக்கு இந்த 3 விஷயங்கள். ஒண்ணு, தொண்டர்களுடைய இறப்புக்கு இரங்கல் உடனுக்குடன். விஜய் சொல்லியிருக்காரேன்னு சில பேர் கேட்பாங்க. விஜய் சொல்லியிருக்காரு இல்லைன்னு நான் சொல்லல, 4 நாள் கழிச்சு சொல்றேன், 3 நாள் கழிச்சு சொல்றேன். அப்படி செய்யும் போது அந்த விஷயத்தினுடைய தீவிரத்தன்மையை நீர்த்து போகிறதுக்கு எதிர்கட்சிகள் முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் நான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் மக்கள் மேடையில இருந்தும் பேசுறேன், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு யாராவது என்ன திட்டினீங்கன்னா திட்டுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது அறியாமையும் தான் நான் எடுத்துப்பேன். நான் ஒரு அரசியல் மாற்றத்துக்கு காத்திருக்கிறேன். அந்த அரசியல் மாற்றத்துக்கு தகுதியுள்ள நபரா விஜய் அப்படிங்கிறதுக்கு அவருடைய பேச்சும் அவருடைய விஷயங்களும் இருக்கு. அப்போ அவர் பத்தின இந்த இமேஜ் மக்கள் கிட்ட எப்படி இருந்தா அவர் ஜெயிப்பாருங்கிறத நான் சொல்றேன், அவ்வளவுதான். சோ மாநாட்டுல அடுத்த தடவை இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க கொடுக்கும்போது ஒண்ணு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. இப்போ மாவட்டத்துக்கு இவ்வளவு பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, ஐடி மாதிரி கொடுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு இது பண்ணுங்க, பந்தல் போடுங்க. அப்புறம் இண்டோர்ல கூட வைங்க, இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா இவ்வளவு பெரிய இப்போ கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் வந்ததாலாம் சில புள்ளி விவரங்கள் சொல்லுது, நாட் ஷுர். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் இண்டோர் ஆப்ஷன்றது கிடையாது. அப்போ அவுட்டோர் தானா மாநாட்டுக்கு முறையான பந்தல் போடுங்க. முக்கியமா போற தொண்டர்கள், முக்கியமா சின்ன தம்பிங்க, ஒரு 16 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய தம்பிங்க இன்னும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோங்க. திரும்ப சொல்றேன், கிரிஞ்சு, பூமரு, அட்வைசிப்லாம் யாரெல்லாம் நம்ம சொல்றோமோ அவங்கெல்லாம் தான். இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களா, இந்த இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சவங்க ஒரு பூமர் தான், இமெயில கண்டுபிடிச்சவங்க ஒரு பூமர் தான். அப்போ உங்களுக்கு பூமர்ஸை பிடிக்காதுன்னா இன்டர்நெட்டே பிடிக்கக்கூடாது, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு பூமரா நான் உங்களுக்கு ஒரு சகோதரனா இங்க சொல்றேன், தயவு செஞ்சு உங்க உயிரை விட, உங்க சுய மரியாதையை விட, உங்க தன்மானத்தை விட போய் அந்த கம்பத்து மேல ஏறி டிவியில அந்த எல்சிடி டிஸ்பிளே மேல ஏறி போலீஸ் கிட்ட அடி வாங்குறது சுயமரியாதைக்கு இழுக்கு. அதை செய்யாதீங்க. நீங்க விஜய் ரசிகரா இருக்கீங்களா, போங்க ஒழுக்கமா கரெக்டா உட்காருங்க, இல்ல டிவியில பாருங்க, முடிஞ்சு போச்சு. இது உங்களுக்கு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம்.
இதுதான் இந்த கூட்டம்னு சொல்லி போர்ட்ரே பண்றதுக்கு ஒரு இப்போ மீடியா வந்து எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு அடமானம் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்க வந்து போய் மைக்க நீட்டுற ஆளுங்க எல்லாமே இந்த தற்கூரிகளா காமிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப சின்ன பசங்க, அவங்களுக்கு நாலேஜ் இல்ல, அதை பத்தி தப்பு இல்ல, அவங்க அரசியல் படுத்தப்படல, மெச்சூரிட்டி இல்ல, தப்பு இல்ல. சில பேர் வளர்ந்த அப்புறமும் அந்த மாதிரி இருக்கானுங்க, அது வேற விஷயம். தற்கூரிகளா இருக்காங்க, ரொம்ப அந்த சினிமா தனத்தோட இன்னமும் இருக்காங்க, அது வேற. பட் அந்த அரசியல் அறிவில்லாத இல்ல மெச்சூரிட்டி இல்லாத எதுக்காக இதை செய்யறாங்கிற அந்த நாலேஜ் இல்லாதவங்கள்ட்ட மட்டுமே இப்போ விஜய் கட்சியில வந்து அத்தனை அணிகள் இருக்கு. வழக்கறிஞர் அணி இருக்கு, தகவல் தொழில்நுட்ப அணி இருக்கு, எங்க மாதிரி தன்னார்வலர் அணி இருக்கு, நிறைய பேர் இருக்கும். ஸோ அப்போ இதுல இருக்கிறவங்க எல்லாருமே இவ்வளவு இம்மெச்சூரா தான் இருக்காங்கன்ற பிம்பத்தை உங்களை மாதிரி ஆளுங்க உருவாக்குறீங்க. அதை செய்யாதீங்க. அடுத்த தடவையில இருந்து இதெல்லாம் வந்து விஜய் வந்து ஒரு வீடியோல தோன்றி அவங்களுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை சொல்லணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோலாம் அவர் வரைக்கும் போய் ரீச் ஆகும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை யாராவது இதை பார்த்து, இப்போ கடலூர்ல இருந்து நான் பேசுறேன், கடலூர் கிழக்கு மாவட்டம் ராஜேந்திரன் அண்ணா இருக்கீங்கன்னா நீங்க வந்து இதை பாத்தீங்கன்னா இதை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க. திருச்சியில இருந்து பாக்குறீங்க, திருச்சியில என்னுடைய தம்பிங்க இருக்காங்க, புதுக்கோட்டையில இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து பாக்குறீங்கன்னா நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா இது பரவும். நான் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நம்மளுடைய கண்ணியத்தை நம்ம காப்பாற்றணும். மக்கள் கிட்ட இமேஜ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சினிமாவில் எப்படி விஜய், அஜித், ரஜினி இவங்களாம் இமேஜ் ஆக்டர்ஸா இருக்காங்களோ, அரசியல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக விஜய் வேஷம் போறாருன்னு நான் சொல்ல வரல, அவரு நோக்கத்தோட தான் வந்திருக்கிறாரு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவர் மட்டுமே சரியா இருந்தா சரி ஆகாது. அவரை ஃபாலோ பண்ற நாமளும் பொறுப்பா இருக்கணும். இது சினிமா கிடையாது கிடையாது கிடையாது. இன்னொரு புதிய காணொலியில் சந்திப்போம். நமக்கு தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்படுறோம். அந்த பாதையில சரியா நான் வந்து மனசளவுல அப்படி நினைச்சேன், ஆனா அதுபடி நடந்துக்கல அப்படிலாம் சொன்னீங்கன்னா வெற்றி கிடைக்காது. நன்றி.